முன்பே நான் துல்லியமாக கூறினேன், இந்த கத்தாரில் நடக்கும் உலகக் கோப்பை மிகப்பெரிய ஒரு தோல்வியாக ஃப்ளாப் இருக்கும் என்று. இதை சொல்வதற்கான காரணம், உலகம் முழுவதும் உள்ள பல சேனல்களும் நிபுணர்களும் பல இடங்களில் கமெண்டரி செய்து கூறியுள்ளனர். இது உலகக் கோப்பைக்கு ஒத்துப்போகாத வகையில் இஸ்லாமிய முறையில் நடத்தப்பட்ட ஒரு உலகக் கோப்பை. அப்போது கத்தாரின் மூத்த அதிகாரிகள் உட்பட பலர் கூறினர், இப்படி ஒரு உலகக் கோப்பையை நடத்திய கத்தார் உலகம் முழுவதும் உள்ள மக்களை உள்ளடக்க முடியவில்லை. இதை நடத்தி இவ்வளவு எதிர்மறை கருத்துக்களை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதேபோல் நான் கூறியதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். உலகக் கோப்பையின் அரை இறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளில் கூட மக்கள் இல்லை. இதற்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்தது. LGBTQ, டிரான்ஸ்ஜெண்டர் போன்ற பல விஷயங்கள் போட்டிகள் நடக்கும் போதே ஜெர்மனி, ஈரான், பிரிட்டன் போன்ற நாடுகள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தின. காரணம், கத்தாரில் உள்ளவர்களுக்கு உலகம் எப்படி இருக்கிறது என்று தெரியாது. உலகக் கோப்பையை அவர்கள் டிவியில பார்க்கிறார்கள் அல்லது போய் பார்க்கிறார்கள். ஆனால் உலகக் கோப்பை ஒரு விழாவாகும். இதை பற்றி நான் அப்போது அறிக்கை செய்த போது எனக்கு அதன் உள்ளே டிக்கெட் மற்றும் பாஸ் போன்றவை FIFA அனுப்பியிருந்தது. இந்த முறை நான் போகவில்லை. அது எனது முடிவு. போக ஆர்வம் இருந்தது. ஆனால் அவர்கள் எந்த பாதையில் செல்கிறார்கள் என்று எனக்கு புரிந்தது.